இன்றைக்கி நாம் பாடமாய் வாசி கேட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருக்கிற வசனம் தான். எழுதிங்களா? படிங்க பார்ப்போம். சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுலடியார் ரோமா திருச்சபை விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்லி எழுதுகிறார். எல்லாம் சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. கர்த்தர் அப்படி செய்கிறார் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை வைத்துங்க பாப்பா. அல்லேலூயா. சிலர் கை வைத்தல்ல. அப்போ உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கலைன்னு அர்த்தம். வேத புஸ்தகம் சொல்லுது நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன், நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாருக்கும் நன்மையான காரியங்களை அந்தந்த காலங்களிலே நாள் தவறாதபடிக்கு, காலம் தப்பாதபடிக்கு பகிர்ந்து தருகிறவர் நம்முடைய தெய்வன். அவர்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். சில வேளைகளிலே சில வாழ்க்கையிலே நடக்கிற நிகழ்வுகள், அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கசந்த மாறாவை போன்று கசப்புள்ள அனுபவத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறது. சில வேளைகளிலே நாம் அறிந்து அதில் நடக்கிறோம், அறியாமல் சில வேளைகளிலே தள்ளப்படுகிறோம், விழுந்து எழும்ப முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள். ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லுகிறார். யாருக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது? அந்த வசனத்திலே தெளிவாய் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. சமீபத்திலே கடந்த வாரத்திலே ஒரு தகப்பனார் என்னுடைய அலுவலகத்தில் என்னை பார்க்க வந்தார்கள். 2-3 முறை வந்தாயிற்று. முதல் தடவை வரும்பொழுது அவருடைய ஒரு தேவையோடு கூட வந்தார். அவர் மலையாளத்தில் ஒரு புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் ஃப்ரீ ஃபேஸ் எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். சரி, நான் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தேன். அப்புறம் அவர் அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்தார். இனி அதை பிரிண்ட் பண்ண வேண்டும். அந்த புஸ்தகத்தை படித்து அதில் இனி சேர்க்க வேண்டிய சில கருத்துக்கள் ஒரு தாளில் எழுதப்பட்டிருந்தது. அதை கூட படித்து அந்த கருத்துக்களை உட்கொண்டு நீங்கள் ஒன்று எழுதி தர வேண்டும். பிஷப் எழுதி தந்தால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ரொம்ப நேரம் பேசினாங்க. அந்த புஸ்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை குறித்தெல்லாம் சொன்னார்கள். நான் அப்படி பார்த்து கொண்டிருந்துட்டு எனக்கு அதிகமாக பொய் சொல்லவும் விருப்பம் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற காரியம்லாம் உண்மைதான், ஆனால் நீங்கள் நினைத்தபடி உடனே இதை படித்து என்னால் எழுத முடியாது. அது சின்ன புஸ்தகம் தான், சீக்கிரத்தில் வாசிக்கிறாங்கன்னு சொன்னார். நான் சொன்ன மலையாளத்தில் ஒரு எழுத்து நான் படிக்காத ஆள். வாசிப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன், லிட்ரலி ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆக இதை படித்து மலையாளத்தில் எழுது என்னை பொறுத்தவரை சிரமம். நான் அதனாலே எங்களுடைய ஒரு போதகரிடத்திலே கொடுத்து வாசித்து அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டு அதில் அவரிடத்தில் எழுதி கொண்டு வர சொல்லுகிறேன். பிற்பாடு உங்களுக்கு தரலாம் என்று சொன்னேன். சொல்லி அவரை அனுப்பிவிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாளிலே அவர் என்னிடத்துல ஃபோன் பண்ணார். என்னைக்கு கிடைக்கும்? அப்போ நான் ஒரு டேட்டை சொல்லியிருந்தேன். சொன்னேன், நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன். எழுதி வைத்திருந்தேன். அதை அவருக்கு
எனக்கு நினைவில்லை, இன்னொருத்திலே கொடுத்ததில்லை. அவரை 2-3 நாள் பார்த்தேன், அவரும் அதை சொல்லவில்லை. இவர் அந்த நாளிலே கரெக்டாக ஆஃபீஸில் வந்தார், அலுவலகத்தில் வந்தார். திரும்பி அന്ന് പറഞ്ഞല്ലോ. சரி, அப்போ தான் எனக்கு அவர் வந்த வேலை தான் ஞாபகம் வருது. நான் சொல்லிட்டு டைரியில் எழுதிலாம் வச்சுருந்தேன். இன்னொருத்தர கொடுத்ததுனால கரெக்டாக வரணும்னு நம்பியிருந்தேன். பாரு, நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு, சரி மன்னிச்சுக்கிடுங்க, அவர் எழுதி ரெடியாகல. 2 நாள் அவரை பார்த்தேன், மறுபடியும் அவருக்கு பேசுகிறேன். இப்போ உங்கள் முன்னால் வச்சே பேசுகிறேன். அப்புறம் இன்னொரு டேட்டை கொடுத்தாரு. சரி க்ஷமிக்கணும், இன்னும் வருஷம் வரணும், அன்னைக்கெல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அந்த நாள் தாண்டிட்டு கொஞ்ச நாள் கழித்து நானே ஃபோன் பண்ணேன் அவருக்கு. எப்படி நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் புஸ்தகம் பிரிண்டிங் மேலே அதை திரும்பி நீ தந்த உடனே பிரிண்டிங். சரி. அப்போ உடனே சொன்ன ஒய்ஃபு, நான் சித்திரை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், என்ன எனக்கு மனைவிக்கு இன்னைக்கு ஹார்ட் சர்ஜரி இப்போ நடந்துகிட்ருக்கு, ஹார்ட் சர்ஜரி நடந்துகிட்ருக்குன்னாரு. சரி, நான் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றியெல்லாம் சொன்னார். பிறகு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சக்ஸஸாக ஆப்ரேஷன் முடிந்து இப்போது ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க, இந்த காரியங்களெல்லாம் சொன்னாங்க. பிறகு இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு அவர் ஒரு நாள் குறித்த அடுத்து கொடுத்த நாளிலே வாங்க வந்த பொழுது அலுவலகத்திற்குள்ளே காரடி எடுத்து வைத்ததும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், എത്രത്തോളം ഞാൻ ദൈവത്തോട് അടുക്കുന്നു അത്രത്തോളം എനിക്ക് കഷ്ടത ധാരാളം വരുന്നു. അതിന് ക്രിസ്തു வாழ்க்கைதான். இதே வசனத்தில் அவரோடு கூட பாடுகளாய் பட்டால், பாடுபடுவதற்கு விரும்பினால் அவரோடு கூட நாம் என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம். இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு, வாசித்த பகுதியில். கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டப்பாடு, கஷ்டங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அவரோடு கூட இருக்கும்போது எல்லாற்றிலும் அவர் என்ன செய்வார், தூக்கி எடுப்பார், எழுந்திருக்க பண்ணுவார். அப்படி சொல்லிட்டு சொல்லார், ஆப்ரேஷன் ரொம்ப வெற்றியாய் முடிந்தது, அவர் நன்றாக இருக்கிறாள், என்னுடைய மகனுடைய வீட்டில் இருக்கிறாள், கர்த்தர் பெரியவர், அவர் எல்லாம் நன்மையாய் செய்தார், எல்லாம் நன்மையாகத்தான் செய்தார் என்று சொன்னார். எங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் அழைக்கப்பட்ட மக்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவரெல்லாம் நன்மைக்காய் செய்கிறவர். அழைக்கப்பட்டவர்கள் யார்? நீங்கள்லாம் அழைக்கப்பட்டவங்க தான். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய அன்பை ருசித்து இயேசுவை வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று அவருடைய சரீரத்திலே அவயவங்களாய் இணைக்கப்பட்டு திருச்சபையிலே கூடி ஆராதிக்கிற, வசனத்தை கற்று அதன்படி வாழ ஆரம்பித்திருக்கிற எல்லாரும் அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஒரு காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த எங்களை என்ன செய்தார், அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். கிறிஸ்துவ தம்முடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் ஜீவனையும் கொடுத்து மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்து இந்த உலகத்திலே உயிருள்ள சாட்சிகளாய் வாழ்வதற்குரிய எல்லா நன்மைகளையும் இரக்கங்களையும் கிருபைகளையும் தந்து நடத்தி கொண்டது. அது நீங்கள் இருக்கிற நிலையிலே அதை அனுபவித்து வாழவும் வளப்படுத்தி கர்த்தரை மேன்மைப்படுத்தவும் முடியும். அது பேராயராக இருக்க வேண்டும் என்றில்லை, ஒரு ஏரியா சேர்மனாக இருக்க வேண்டுமில்லை, ஒரு சபையிலே போதகராக இருக்க வேண்டுமில்லை. விசுவாசியாக இருந்தாலும் அழைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருகிறார். எல்லாவற்றையும் நன்மையை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது, வியாதியின் தாக்கங்கள் அதிகம் வரும் பொழுது, கடன்கள் அதிகமாய் நிரப்பி அதிலே கடலிலே மூழ்கி போக வேண்டிய அந்த சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதெல்லாம், என்ன வாழ்க்கை, எதற்கு வாழ வேண்டும், எப்படி இனி முன்னாலே போகுது என்றெல்லாம் கேள்வி எடுக்கிற மக்கள் நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளிலே, தாய் தகப்பன்மாரில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், எனக்காக வாழவும் எனக்காக பிரகாசிக்கவும் உன்னை கொண்டு வந்து இடத்திலே உட்கார வைத்திருக்கிறேன். ஆகவே நான் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய்த்தான் செய்வேன். ஒருவேளை உனக்கு அது தீமை போல தோன்றலாம், நாட்கள் பிந்தும் பொழுது அதெல்லாம் நன்மையாய்த்தான் இருந்தது என்று நீ சொல்லுவாய். இது என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நிழலிட்டது நல்லது என்று சொல்லுவாய்.
எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிற ஆண்டவர். சில வேளைகளிலே நாம் ஜெபிக்கும் பொழுது உடனடியாக நமக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் வருகிறது. சில வேளை நமக்கு பதில் வராமல் இருக்கிறது. சில வேளை நாம் விரும்பாத பதிலும் உருவாகிறது. விரும்பாத பதிலும் நமக்கு ஏற்படுவது உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து வாழும் பொழுது சகலதும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த நான் சொன்ன உடனே பதில் கிடைக்கும், கிடைக்காமல் இருக்கலாம், விரும்பின பதில் வராமலும் இருக்கலாம். இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிற ஆள் தான். ஒரு நாளிலே 1981 முன்பதாய் 78, 79 இந்த காலங்களிலே நான் வாலிபனாக இருந்த பொழுது என்னுடைய வீட்டிலிருந்து நடந்து பாரசாலைக்கு நடந்து வருவேன் டைப்ரைட்டிங் படிப்பதற்காக. திருப்பி வரும்பொழுது பாரசாலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா அப்படி ஒரு சுற்றி யாராவது தெரிந்த ஆட்கள் இருந்தால் அவளை பார்த்து விட்டு வருவேன். அப்போ அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று ஒன்று எனக்கு தெரியாது. பிந்தின நாளிலே 1980 அதெல்லாம் முடித்து வேறு வேலைக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்தவர்கள நான் அப்போது ஒரு இவாஞ்சலிஸ்டாக ஒரு கேட்டீஸாக இருக்கிறேன், உதயசியராக இருக்கிறேன். ஒரு நாளைக்கு இந்த ஆஸ்பத்திரியில் போனேன். அங்கே போகும்போது என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு சகோதரியை அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு சுவாசம், மூச்சு திணறல், மூச்சு விட முடியாது. வயது உண்டு, ஆள் மலிந்து அப்படி மோசமான நிலையில் இருந்தால் தாயார், வயதான தாயார் இருந்தார்கள். நான் அப்போது அந்த இடத்துல ஏறி பார்த்து விட்டு அந்த அறையில் நின்று ஜெபித்து விட்டு இறங்கி சென்று விட்டேன். நான் அப்பொழுது அந்த ஒரு கோயிலில் ஊழியக்காரனாக இருக்கிறேன். அன்னைக்கு புதன்கிழமை ராத்திரி 6:30 முடித்து வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் 2 பேர் எடுத்து கொண்டு போகிறாங்க. அன்னைக்கு கோயில் என்றால் லைட்டு கொடுப்பாங்க, மரண வீடுகளாக கொண்டு போவாங்க, பெஞ்சஸ் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொடுக்குறதில்ல, யாரும் விரும்புகிறாங்கல்ல, யாரும் கொடுக்குறதும் இல்லை. அப்போ எங்கே கொண்டு போகிறீங்க? அது இந்த வீட்டில் இந்த பிள்ளை இறந்து போச்சு. அப்படியா? எனக்கு ரொம்ப மனசில் வருத்தம் ஆயிடுச்சு. சே, இப்போ சாயங்காலம் தான் அந்த பிள்ளைக்காக நாங்கள் போய் ஜெபம் பண்ணேன். அடுத்து இருக்கிற வீடு எப்படி அந்த வீட்டில் நீ போகிறது? இதெல்லாம் என் மனசில் ஒரு கேள்வி. அடுத்த நாள் அடக்கம். நான் போகவே இல்லை. பக்கத்தில் தான் வீடு. எனக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், நான் ஒருவேளை அங்கே போய் நின்னா இந்த தாயார் எனக்கு அவன் பாட்டி முறை, இவன் வந்து ஜெபம் பண்ணி தான் எனக்கு அம்மா செத்து போகிறான்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? சொல்லுவாங்க, சொல்லாமட்டாங்கன்னு எப்படி தெரியுங்க? எனக்கு இதே ஒரு குழப்பம். அதனால் நான் போகவே இல்லை. ஏன்னா பின்னால் நான் காதில் கேட்கக்கூடியது, ஜெபம் பண்ணி இறங்கின உடனே அந்த பிள்ளை என்ன செய்தா? மரித்து போய்விட்டான். நாங்கள் போகவே இல்லை. அதனால் பிறகு அந்த வீட்டில் மடக்கெல்லாம் முடிஞ்சு போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னு சொன்னால், நீ வந்து ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தோடு கூட அந்த மகாதேவனிடத்தில் சேர்க்கப்பட்டாள்னு சொல்லி அவங்களை ஆறுதல் அடைந்தார்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள்னு சொன்னார். அப்புறம் ரொம்ப நான் அந்த கல்லறை பிரதேசம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் போனேன். உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் சொல்லன்னா, சிலது நம்ம விரும்புகிறது வராது, நமக்கு தான் கஷ்டமாக இருக்கு, அவங்களுக்கு தான் ஆறுதலாக இருந்துருக்கு. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் ஆறுதலுமாக இருக்கிறது. அதான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நமக்கு மரணத்தை அந்த உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மரணம் அந்த பிள்ளையின் அம்மாவுக்கு ஆறுதலை தந்திருக்கிறது. ஆனால் ஆண்டு கணக்கில் அந்த வியாதிக்கு அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி மருத்துவமனை போதும் வீட்டிலே வருவதும் தான். அவர்களுக்கு உள்ளத்திலே அந்த ஜெபம் ஆறுதலாய் தேறுதலாய் இருந்தது. சகலதும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பல வேளையிலையும் குழம்பி போகிறோம். நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில காரியங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்வதற்கு நாம் அதிகமாய் செபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். இடைநாளில் ஒரு நாள் கூடி ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னார்.
அந்த ஜெபம் மட்டுமல்ல, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு கோயிலில் கூடி வரும்போது மட்டும் நல்லா ஜெபம், வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கும்போது மட்டும் நல்லா ஜெபம். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் எங்கே போனாலும் ஜெபம் பண்ண முடியும். பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கலாம். டாக்டர் ஜார்ஜ் முல்லர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் ஜெபத்தை பற்றி? ஜெபம் என்னுடைய வாழ்க்கையின் சுவாசம் என்று சொல்லுகிறார். நூற்றுக்கணக்கிலே பிள்ளைகளை வைத்து சாப்பாடு போட்டு பராமரித்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு மூச்சாக இருப்பது ஜெபம்தான். ஐயா சொன்னது போல யாழத்தில் நாம் போய் பணம் கேட்டதில்லைன்னு சொன்னார். ஜார்ஜ் முல்லர் அவருடைய வாழ்க்கையில் என்ன எழுதுகிறான்னு சொன்னால், இந்த அநாத சாலை நடத்துவதற்கு, பிள்ளைகளை போஷிப்பதற்கு, படிக்க வைப்பதற்கு ஓரிடத்திலும் சென்று யாரிடத்திலும் ₹1 நான் கேட்பதே கிடையாது. அந்தந்த நேரங்களிலே தேவைக்கு ஏற்ப கர்த்தர் யாராவதை கொண்டு அதை கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு நாளிலே காலையிலே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் போகக்கூடிய நேரம் ஆயிட்டு, அவளுக்கு டிஃபன் கொடுப்பதற்கு காப்பியோட ஒரு சாப்பாடு இல்லை, டீயும் இல்லை, ஒன்றும் இல்லை. பெல் அடித்தாச்சு. பிள்ளைகளெல்லாம் பிளேட் எடுத்துகிட்டு டைனிங் ஹாலுக்கு ஓடுறாங்க. அப்போ தான் ஸ்டோர் கீப்பர் ஓடி வந்து சொல்கிறார் ஜார்ஜ் முல்லர்கிட்ட, காலையில் உணவு கொடுப்பதுக்கு ஒன்றுமே இல்லை, ஸ்டோரில் ஒரு பொருளும் இல்லை, எப்படி கொடுப்போன்னு தெரியாது. அவர் ஒன்றுமே பதில் சொல்லலை. போய் அவருடைய ப்ரேயர் அறையில் போய் கதவை அடைச்சிட்டு முழங்கால நின்னார். அங்கே ஜெபம் பண்ணிகிட்டே நின்னார். பிள்ளைகளுக்கு தட்டு வச்சுட்டு சும்மா இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போன நேரம் ஆகிட்டு, சாப்பிட வரல. அவர் அங்கே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவர் எழும்பி வெளியே வரவே இல்லை. அப்படியே அவர் ஜெபத்தில் நிற்கும் பொழுது ஒருவர் ஒன்று தட்டுகிறார். என்ன தட்டுகிறான்னு சொன்னால், கதவை தட்டி அவர் திறந்து வெளியே வந்த பொழுது, நேற்றைய தினத்தில் ராத்திரி வேளையிலே என்னிடத்தில் ஆண்டவர் பேசினார். அவர் பிரெட் கம்பெனி வைத்திருக்கிறார். பிரெட்டு சொந்தமாய் உருவாக்கி கடைகளுக்கு சப்ளை செய்யக்கூடிய ஆள். இன்னைக்கு நீ உருவாக்குற பிரெட் ஒன்றுமே விற்கக்கூடாது, எல்லாமே எங்கே கொண்டு கொடுக்கணும்? ஜார்ஜ் முல்லருக்கு ஹாஸ்டலில் நீ அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட கொண்டு கொடுக்கணும். ராத்திரி நான் ப்ரிப்பேர்ட் செய்தால் எல்லா பிரெட்டும் இப்போ வண்டியில் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன், நீங்கள் அதை தயவு செய்து எடுத்துக்கிட்டோம். சரி, உடனே ஜார்ஜ் முல்லர் அந்த ஸ்டோர் கீப்பரை கூப்பிட்டு சொன்னார், சாப்பாடு வந்தாச்சப்பா, சாப்பாடு வந்தாச்சு, வாசலில் நிற்கி எடுத்து கொண்டு கொடுத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் பெருமாறு. அதை கொடுத்து கொண்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து பேசுகிறாரு, பால் வண்டி, பால் பிஸ்னஸுக்கு போயிட்டுருக்காய், வழியில் வச்சு பால் வண்டியில் ஓட்டை விழுந்துட்டு பாலெல்லாம் லீக் ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் இப்போ பாழாக போயிடும். அதனாலே உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் பைசா ரெண்டா ஃப்ரீயாக பிடிச்சிக்கிடுங்க, சும்மா பிடிச்சி எடுத்துகிட்டு போங்க, சும்மா எடுத்துகிட்டு போங்க, பிரெட்டும் பாலும் ஃப்ரீ. யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுக்குறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வன் தானியேல் சொல்லுகிறான், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இந்த சிங்கத்தின் குகையிலிருந்து என்னை விடுவித்தார். பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய் என்ன செய்தார்? கட்டி போட்டார். என் தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இயேசுநாதன் சொன்னார், நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிரச்சனை வரும்போது மாத்திரமல்ல, குழப்பங்கள் வரும்போது மாத்திரமல்ல, குறைவுகள் வரும்போது மாத்திரமல்ல, நிறைவிலும் எல்லா நேரத்திலும் எப்போதும் ஆண்டவரோடு தொடர்புள்ள பிள்ளைகளாய் நீங்கள் இருந்தால் எல்லாம் நன்மைக்காய்த்தான் நடக்கும். 1986, 97, 93 இந்த வருடங்களிலே வியாதிப்பட்டு, வியாதிக்கு அடிமைப்பட்டு மிகவும் தளர்வுற்று சோர்ந்து போன ஒரு ஏழை ஊழியக்காரன் தான். பல தடவையில் விழுந்து விழுந்து எழும்பினது போல எழும்பி ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். 97ஆவது ஆண்டிலே வந்த வியாதியின் தாக்கம் மிகவும் கொடியதாக இருந்தது. எழும்புவதற்கு பல மாதங்களானது. மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று விடுதலை இல்லை. மருத்துவர் கைவிட்டார். சென்று, இனி நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் எந்த ஊசி மருந்தை செலுத்தக்கூடாது, உங்கள் வயதிற்கு அப்பாற்பட்ட மருந்தை எல்லாம் செலுத்தியாகிட்டது. ஆகவே இனி வீட்டில் சென்று ஏதாவது வைத்தியமாரை பார்த்து அவளிடத்திலே உடம்புலை பூசுவதற்கு எண்ணெய் ஏதாவது வாங்கி போடுங்கள் என்று சொன்னார். வீட்டில் வந்து ஒரு வைத்தியரை கூப்பிட்டு வீட்டில் பார்த்து பேசி, சரி இங்கே ஒத்தி மருந்து தர முடியாது, நீங்கள் என்னுடைய வைத்தியசாலையில் வந்தால் என்ன உதவி வேணாலும் நான் செய்து தரேன்
அப்படின்னு சொன்னார். அப்போ கூட இருக்கிறவங்களாம் ஆட்கள் இல்லை, ரொம்ப கஷ்டம். அது யாராவது ஒரு ஆள் வந்தால் போதும், ஆனால் அங்கே இருந்தால் தான் செய்ய முடியும். சரி, ஒரு ஆட்டோவில் போயாச்சு. நடந்து போய் அங்கே போய் இறங்கினா 1-2 வேளை மருந்து கொடுத்தாலும் எழும்ப முடியாது. நடந்து போன ஆளுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. படுத்த படுக்கை, ரொம்ப கஷ்டம். பல நாட்களானது. ஒரு சின்ன பேப்பர் பீஸ் கூட, இந்த பேப்பர் பீஸு இப்படி கையில் பிடிக்க முடியாது. ஒரு தண்ணி தந்தால் குடிக்க முடியாது. ஒரு பழத்தை எடுத்து தந்தால் கையில் பிடிச்சி சாப்பிட முடியாது. அவ்வளவு ஹெல்த்தெல்லாம் டவுன் ஆகிட்டு. சொந்தமாக வஸ்திரத்தை உடுக்க முடியாது. கட்டில் உட்காரனாலும் 2 பேரும் 2 செல்லை பிடிச்சா தான் உட்கார முடியும். எழும்பனாலும் 2 பேர் பிடிக்கணும். அப்படி ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையிலே தள்ளப்பட்ட ஒரு அனுபவம். அவருடைய துணைவியார் இளம் வயதிலிருந்து எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பார்கள். அப்படி இவர் சொல்லுவது என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் ஒரு மேடு என்று சொன்னால் ஒரு பள்ளமும் உண்டு. பள்ளத்தில் இறங்கினால் அதிலிருந்து எழும்பும் வழி ஆண்டவர் உருவாக்குவார். வைத்தியம் செய்கிற வைத்தியருக்கு ரொம்ப பயம். வந்து பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இந்த ஆளை கொல்றதுக்காக கொண்டு போட்டுருக்கு, வீட்டுக்கு விட்டால் உன் பேராவது கெட்டு போகாமல் இருக்கான். அவருக்கும் பயம், என்ன பண்ணுவது. வருகிறவங்களெல்லாம் அங்கே கொண்டு போவாங்க, இங்கே கொண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. கொண்டு போகிறதுக்கு உள்ள பணமும் கிடையாது. ஆனால் அநேக மக்கள் வந்து அந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு நாளிலே மாலை வேளையிலே ஒரு 4 மணி 4:30 மணி நேரத்தில் அந்த அவருடைய ஊழியக்காவுடைய துணைவியோடு வேலை செய்கிற 2-3 நர்சஸ் வந்து தரையிலே கால் ஊன்றி, சாணி முழுகின தரையிலே கால் ஊன்றி முடங்கால் போட்டு ஜெபிக்கிறார்கள். என்ன ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, இன்னைக்கு பரலோகத்திலிருந்து கேப்ரியல் தூதனை அனுப்பி இந்த சகோதரனை நீ எழுப்ப வேண்டும், இவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும், இவரை தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கடந்து போனார்கள். பயங்கரமான வலியினாலை துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில், இரவு ஆரம்பிக்கிற நேரம் ஒரு 7 மணி அளவில் இந்த ஊழியக்காரனுடைய ஒரு மூத்த சகோதரர், அவர் இந்த குலசேகரம் CSI சபைகளை சேகரத்து போதார் இருந்தார், ரெவரண்ட் J. ஜார்ஜ் அவர் பார்க்க வந்தார்கள். அவர்கள் அண்ணன் தம்பி சொந்தக்காரர்கள். அன்னைக்கு நான் வந்து ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன், இன்னைக்கு ஜெபம் பண்ண தான் வந்தேன். சரி ஜெபிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். அவரையும் இதே வார்த்தை உபயோகிக்கிறார். 2 பேரும் ஒருவருக்கொரு தெரியாது, நோயாளி சொல்லவில்லை. அவரும் என்ன ஜெபிக்கிறார்னு சொன்னால், இன்னைக்கு ராத்திரியிலே பரலோகத்திலிருந்து கேப்ரியல் தூதனை அனுப்பி இந்த சகோதரனை தொட வேண்டும், எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். ஜெபித்து அவர் போய்விட்டார்கள். படுக்கவே முடியவில்லை, பயங்கரமான உடம்பு வேதனை. அந்த வேதனையிலே துடித்து அப்படியே படுத்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். வீட்டிலே அந்த ஊழியக்காருடைய மனைவியும் ஒரு குழந்தையும் அவர்கள் வீட்டிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அனுதினமும் 2 சின்ன பிள்ளைகள். ராத்திரியிலே தூதன் வந்தான், வெண் வஸ்திரதாரியாய் வந்து 2 கட்டிலுக்கு இடையிலே வந்து பக்கத்தில் நின்று, உடம்பெல்லாம் முழுவதும் எண்ணெய் பூசப்பட்டிருக்கிறது, தாடி வளர்ந்துருக்கிறது, தலைமுடி வளர்ந்துருக்கு. வந்து பார்க்கிறவர்களுக்கு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கோடி சுற்றி அப்படி போவார்கள். போய் அங்கே போய் கேட்போம், அந்த ஆளுங்க. அந்த தூதன் வந்து காலை அப்படி தடவி கொண்டே இருந்தார். தானாகவே அயர்ந்து தூங்கிவிட்டார் நோயாளி. காலையிலே விழித்து கொண்ட பொழுது என்ன நடந்தது, ஒரு பிடிக்காதபடிக்கு எழும்பி உட்கார முடிகிறது, எழும்ப முடிகிறது. அதிலிருந்து படிப்படியாய் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஒரு 27 நாட்கள் அந்த வைத்தியசாலையில் இருந்து விட்டு வீட்டுக்கு வரவும், பிறகு படிப்படியாக லேசாய் நடந்து நல்ல முறையில் நடக்கவும் கர்த்தர் பலத்தை கொடுத்தார். அப்படி அநேக இடங்களிலே அநேக மக்கள் கூடி ஜெபித்த ஜெபத்தின் வாயிலாக எழும்பி பணி செய்கிற ஊழியக்காரன் தான் இந்த மனிதன். ஆகவே நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் நன்மைக்காய் செய்கிறார் என்று சொன்னால், அவரிடத்திலே அடுத்து நின்று காரியங்களை அனுதினமும் அவரோடு பகிர்ந்து கொண்டு இயேசுவோடு
வாழ்கிற மக்களுக்கு எல்லாம் நன்மைக்கு இதுவாய் செய்கிறார். ஒரு நாள் கூட நான் அந்த படுக்கையில் இருந்துட்டு எனக்கு இப்படி வந்ததே என்று சொன்னதே கிடையாது. என்னுடைய துணைவிடத்தில் சொல்ல, நீ சும்மா இருமா, பயப்படாத, கண்டிப்பாக எழும்போய், நான் எழும்புனா மறுபடியும் பாடுவேன், மறுபடியும் பிரசங்கிப்பேன். வைத்தியர் வந்து கேட்பார், அண்ணா என்ன செய்கிறது? நீ ஒன்றும் பயப்படாதப்பா, நான் எழும்பி நடந்து தான் போவேன். நீ படித்த மருந்தெல்லாம் கூட, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், வேலை செய்கிறது கடவுள் வேலை செய்வார். அவன் பக்கா ஹிந்து, எனக்கு தம்பி முறை பக்கா ஹிந்து. அங்கே வைத்தியசாலையிலே ஒரு ரூமெல்லாம் வச்சுருப்பான், வாள் அதெல்லாம் வச்சுருப்பான். ஆனால் சொல்லுவான், அண்ணா யார் வேணும்னாலும் வந்து ஜெபம் பண்ணுறான். அவனுக்கு என்னென்னா இந்த நோயாளிங்கிற எழுப்பி போகணும். ஏன்னா அவருடைய ஆசாமர் 3 பேரை கொண்டு வந்து நிறுத்தினேன் பார்க்குறதுக்கு. அதில் ஒருத்தர் எனக்கு தாத்தாவானவர். அவர் வந்து பார்த்துட்டு, நான் பிள்ளை எங்கே படுத்துருக்குறேன் எனக்கு தெரியாது. 3 பேரும் சொன்னாங்க, இவர் எழும்ப மாட்டார், இவர் நடக்க போகிறதில்ல, எழும்ப போகிறதும் இல்லை, வீட்டுக்கு அனுப்புகிற நல்ல வேணும். ஒரு நாள் முகத்தோடு முகம் என்ன பார்த்துட்டே சொல்லார், ஹீ இஸ் நாட் கெட் அப், எழும்பவே மாட்டார், வீட்டுக்கு அனுப்புறது உனக்கு நல்லது. அதனால் அவருக்கு ஒரே கலக்கம், இங்கேருந்து செத்து போயிட்டா வைத்தியசாலை பேர் கெட்டு போயிருமா, இந்த வைத்தியர்கள் இறந்து போயிட்டார் இப்போ. ஆனால் கர்த்தர் அநேகருடைய அழுகையின் கண்ணீரை கண்டு அந்த கண்ணீரை துடைத்து எழுப்பி நிறுத்தி மறுபடியுமாய் வசனத்தை பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இம்மட்டும் கொண்டு வந்தார். ஆகவே அந்த அனுபவத்தோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிப்பதிலே சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள், உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் கைகளை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை தூக்கி எடுப்பார், தூக்கி நிறுத்துவார். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார், ஆழமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து அவர் என்ன செய்தார், தூக்கி எடுத்து எங்கே நிறுத்தினார், கண்மலையின் மேல். குழிக்குள்ளே கிடந்தால் யாருக்கும் தெரியாது, குழிக்குள்ளே கிடந்தால் யாருக்குமே தெரியாது. மலைக்கு மேலே கொண்டு நிறுத்தினா எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் கொண்டு போய் நிறுத்துவார்னு வாக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாம் அப்படி ஆண்டவர் உயர்த்துவதாக வாக்கு சொல்லுகிறோம். எனது இவருடைய பிள்ளைகளே, யாருக்கு செய்வார்? அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவை இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தையை கேட்டு வாடுகிற பிள்ளைகளை அப்படி அவர் செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஜெபியுங்கள், பெரிய காரியத்தை சொந்தமாக்குங்கள், நல்ல சாட்சிகளாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும், உங்களால் கூடும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. என் புருஷன் நல்ல வேலை செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, எல்லாம் அவரால் கூடும். என் பிள்ளை நல்ல வேலையில் இருக்கிறான், நல்ல வருமானம் இருக்குது, யாரையும் பார்க்க வேண்டிய எல்லாம் நமக்கு நடக்கும். இல்லை கொஞ்சம் சொத்தெல்லாம் சம்பாதிச்சு ஏற்று வச்சுருக்கிறோம், அதனால் எல்லாம் நடக்கும். அப்படி நினைக்க வேண்டாம். கிடைக்கிறது ஆண்டவர் தருகிறெல்லாம் ஈவாய் தருகிறார். சந்தோஷப்படுங்கள், அனுபவியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே டவுன் தாழுங்கள். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எல்லாம்
தாழ்த்தப்படுவான். நீங்கள் எவ்வளவு நன்மை வருகிறது, எவ்வளவு செழிப்பு வருகிறதோ அதெல்லாம் சந்தோஷம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாய் கொடுங்கள், பணத்தை சரியாய் கொடுங்கள். கொடுத்தால் உங்களை அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார், உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆராதனை செய்யுங்கள், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களை பார்வோன் அரசனிடத்திலே சென்று மோசே விடுதலையாக்க அழைக்கும் பொழுது அரசனிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான், என்னுடைய ஜனத்தை ஆராதிப்பதற்காக இந்த அடிமைத்தனத்தை வீட்டிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும், விடுவிக்க வேண்டும். என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்னை ஆராதிக்க வேண்டும், அதற்காக நீ இந்த அடிமையாக வைத்திருக்கிற இந்த எகிப்திலிருந்து அவளை நீ விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறார். அரசனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க விருப்பமில்லை. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மக்கள் இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இஸ்ரவேல் மக்கள். பிழைப்பிற்காக அவர்கள் எகிப்திலே போனார்கள், பல ஆண்டுகள் அங்கே வாடுகிறார்கள், பலுகி பெருகிறார்கள். அந்த அரசனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட மோசே தன்னுடைய சொந்த ஜனத்தை மீட்டெடுப்பதற்காய், அவளோடு பாட அனுபவிப்பதற்காய் அவன் அரண்மனையை விட்டு வெளியே வருகிறான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார், அவனிடத்தில் பேசுகிறார். நீர் அரசனிடத்திலே சென்று பேச வேண்டும். அவன் சொல்லுகிறான், என்னால் பேச முடியாதப்பா, நான் மந்தனா உள்ள, எனக்கு சடலாக பேச வார்த்தைகள் வராது. ஆனால் அவனைத்தான் ஆண்டவர் கூப்பிடுகிறார், அவனைத்தான் கொண்டு போகிறார், அவனை வைத்து பேச சொல்லுகிறார் அரசனிடத்தில். அரசனுடைய இடம் கடினம் வருகிறது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று எழுதி வைத்திருக்கிறது. சில வேளைகளிலே கிறிஸ்தவ நண்பர்களாய் சகோதரர்களாய் இருக்கிற மக்களுடைய உள்ளங்களிலே கடினப்படுத்துகிறார். காரணம் என்னவென்று சொன்னார், சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஆலோசனை சொல்லும் பொழுது, அவர் உபதேசம் பண்ணும் பொழுது கேட்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபடுகிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். எதற்கு கடினமாக்குறார்? உன்னை உன்மூல நாசம் செய்வதற்காய், உன்னுடைய குடும்பத்தை முழுவதுமாய் அழித்து போடுவதற்காய் கடினப்படுத்துகிறார். அதுதான் இன்னைக்கு திருச்சபையில பார்த்துட்டு இருக்கோம். வளர்ந்த சபைகளில், பெரிய சபைகளில், பணம் இருக்கிற சபையில், நல்ல வேலையும் பணமும் அதிகாரம் அந்தஸ்தும் உள்ள சபைகளெல்லாம் அப்படிப்பட்ட விசுவாசிகள் நிறைந்திருக்கிற இடத்துல சில இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். விட்டு கொடுக்க மனமில்லை, தாழ்மைப்பட மனமில்லை. கோர்ட் கேஸு போகிறார்கள், அடிதடி வைக்கிறார்கள், சிவில் கேஸு போகிறார்கள். சபை விட்டே போக வேண்டிய நிலைக்கு நேராய் தள்ளப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பார்வோடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனையும் அவன் சேனையும் முழுவதுமாக எங்கே அமிழ்த்தி போட்டார்? செங்கடலிலே அப்படி மூழ்கடித்து விட்டார். தம்மால் அடைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு எகிப்திலே கஷ்டங்கள் தாராளம் அனுபவிக்க வேண்டி வந்தது. கடின பாடுகளை அவர்கள் கடந்து செல்ல வேண்டி வந்தது. ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தார். செங்கடலை கடந்து, யோர்தான் நதியை கடந்து, யுத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல், பூஜபலம் இல்லாமல் அற்புதமாக தம்முடைய பிள்ளைகளை சொன்ன வார்த்தையின்படி, வாக்குத்தத்தின்படி எங்கே கொண்டு போனார்? கானான் தேசத்திலே கொண்டு போனார். நித்திய கானானுக்கு நேராய் பயணப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு. அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார் என்று சொன்னாலும் அநேக பாடுகளை நாம் கடந்து போக இருக்கிறது. கஷ்டங்களும் பிரயாசங்களும் எதிர்ப்புகளும். இப்போது கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய இந்திய நாட்டிலே மதசார்பை இன்மை அற்ற நாடு என்று சொல்லுகிறோம். சுதந்திரமாக பிரசங்கம் பண்ண, சுதந்திரமாக ஆராதிக்க, சுதந்திரமாக சொந்த பட்டாளிலே ஆலயங்களை கட்டி தொழுதுள்ள தடை சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நெருக்கப்படுகிறோம். வட இந்தியாவிலே அநேக ஆலயங்கள் எரிக்கப்படுகிறது. ஊழியக்காரர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள், தலை மொட்டையடிக்கிறார்கள், நிர்வாணமாக்குகிறார்கள், தெரு தெருவாய் இழுத்து கொண்டு போகிறார்கள். எல்லாம் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, வேற எங்கேயும் இல்லை. இப்போ நமக்கு மொரி மாவட்டத்திலாம் பட்டாளையில் சொந்த பூமியில் கோயில் கட்ட முடியாது. யாராவது ஒரு பேப்பர் கொடுத்தா போதும், தடை அங்கே பெரிய பிரச்சனை, சும்மா சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோம்.
அதற்கு சில ஆட்களுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துகிறார். விசுவாசி ஊக்கமாய் தளர்ந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபித்தால் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய நாமம் அதிசயமானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவின் நாமம் அதிசயமானது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மாலே கூடாது, அவராலே கூடும். இந்த நெருக்கங்கள், பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காய் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ ஆலயங்கள் கட்ட முடியாமல் தடைபட்டிருக்கிறது. தடைகள் நீங்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபத்திலே தரித்திருங்கள், ஆராதிப்பதிலே முந்திக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்களை ஆராதிப்பதற்காக, விடுதலை செய்வதற்கு ஒரு மோசையை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நிச்சயிக்கப்பட்ட தேசத்திலே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவளை கொண்டு குடியேறச் செய்தார். கானானுக்கு நேராய் யாத்திரை செய்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த கானான் தேசத்தை சொந்தமாக்குவதற்கு இந்த பூமியிலே அநேக பாடுகளை, கஷ்டங்களை, கடினமான வழிகளை கடந்து நாம் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அது நமக்கு துணை செய்வார், ஆலோசனை சொல்லுவார், வழிகளை நமக்கு தெளிவுபடுத்தி தருவார். அதைத்தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை. இப்போ செல்வனாயா இருக்கிறாரு, நமக்கு இந்திய சுவிசேஷ திருச்சபைக்கு பையங்குளத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆலய கட்டிடம் இல்லை, ஒரு வீட்டில் வைத்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் அந்த வீட்டுக்கு பட்டா இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. வீட்டிலே ஒரு ஜெபக்கூட்டம் மாதிரி அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வீட்டுக்கு இதுவரைக்கும் கரம் போட்டு கொடுக்கவில்லை. வீட்டு வரி கட்டி அந்த ரசீதை கொடுக்கவில்லை. அதை கொடுக்கக்கூடாது என்று தடை, உள்நாட்டு பிரச்சனை போல உள்ளே கொடுக்கக்கூடாது என்று வைத்து தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்கு கிடைக்கும், என்றைக்கு செய்ய முடியும், விடுதலையோடு என்றைக்கு தொழுது கொள்ள முடியும். இடத்தில் ஒரு போதவர் சொன்னார், ஐயா அவரால் முடியாது, அவரை விட்டுருங்க, நமக்கு அவரை கூப்பிடும், இவரை கூப்பிடுறோம், தர்ணா பண்ணோம், போராட்டம் பண்ணோம். அன்னைக்கு அமைதியாக இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்தார். எம்எல்ஏ எம்பியெல்லாம் எத்தனை நாள் தர்ணாக்கி வருவாங்க? ஒரு நாள் 2 நாள் வருவாங்க, அப்புறம் போயிட்டே இருப்பாங்க. அங்கே அடிதடி நடக்கும். இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? யார் முன்னால் நிற்பா? பதில் இல்லை. இதுக்காக நம்ம அழைக்கப்படவில்லைப்பா. சமுதாயத்தில் நம்ம வாடுகிறோம், பல்வேறு மக்கள் வாடுகிற இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்கும், அடியும் குழப்பம்லாம் உண்டாக்கி அங்கே ஆராதனை பண்ண முடியாது. அப்படி வரும்போது அங்கே ஜெபம் நடக்கிற ஜெபமும் நடத்த முடியாது. பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. நாம் சமாதானமான முறையிலே அதற்குரிய காரியங்களை செய்வோம், ஜெபிப்போம். தக்க நேரத்தில் ஆண்டவர் காரியத்தை செய்வார். அவருக்கு பதிலே இல்லை, அவருக்கு பதில் சொல்ல முடியல. பிறகு நீங்கள் எத்தனை நாள் கூட நிற்பியா? பொலிட்டீஷியன், அரசியல்வாதிலாம் சொல்லி ஒருத்தர் நிற்க மாட்டாங்க, எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆராதிப்பதற்கு தடைகள் தாராளம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி நாம் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஒரு பாட்டில் நம்ம பாடலாம், ஆராதிக்கும்போல் வீடுதல், ஆராதிக்கும்போல் சௌக்கியம், தேகம் தேகி ஆத்மாவில் சமாதானம் சந்தோஷம், தானமாய் நாதன் நல்கிடும். தேகம் தேகி ஆத்மாவில் சமாதானம் சந்தோஷம், தானமாய் நாதன் நல்கிடும். பிரார்த்திக்காம் ஆத்மாவில் ஆராதிக்காம் கர்த்தனை, நல்லவன் அவன் வல்லவன். பிரார்த்திக்காம் ஆத்மாவில் ஆராதிக்காம் கர்த்தனை, நல்லவன் அவன் வல்லவன். வீடுதல் என்னும் பிராபிக்க, வீடுதல் என்னும் பிராபிக்க. ஹல்லேலூயா. ஜெபித்தால், ஆராதித்தால் விடுதலை நிச்சயமாக உண்டாகும். வேதத்தில் அதற்கு நாம் அநேக திருஷ்டாந்தங்களை படிக்க முடியும். உலக சரித்திரத்தில் நடக்கிற காரியங்களை நாம் படிக்க முடியும். மூன்றாவதாக சாட்சியாக வாழ வேண்டும். ஐயா சொன்னார், போயிட்டார். அவர் சொன்னார், திருப்பி சொன்னார், வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசுநாதர் என்னையும் உங்களையும் அழைத்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை சபையிலே கொண்டு வந்திருக்கிறதற்குன்னு சொன்னார். இந்த உலகத்திலே நாம் சாட்சியாக இருப்பதற்காக. நீங்கள் தங்கி இருக்கிற வீட்டில் முதல்ல சாட்சியாக இருக்கணும்.
இங்கே ஒரு வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. மாமன், மாமி, மருமக, அப்பா, அம்மா, மருமக இப்படிப்பட்ட குடும்பம் சேர்ந்து இங்கே இருக்கிறீங்களான்னு தெரியல எனக்கு. இருந்தால் கேட்குறேன், எத்தனை பேர் எல்லாரும் சந்தோஷமாக முகத்தோடு முகம் பார்த்து ஒரே வீட்டில் இருப்பீங்க, பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒன்றா சாப்பிட்டுங்க? எனக்கு தெரியாது. எத்தனை வீட்டில் இல்லை. புருஷன் மனைவி ஒரே காரில் ஏறி போவாங்க, ஆனால் கொண்டு செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பேசுறது எழுதி வைப்பாங்க டேபிளில், இல்லாட்டா பிள்ளை போஸ்ட்மேன் ஆகி கொடுத்து விடுவாங்க. ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை. அவர் பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடத்துல சாட்சி, வீட்டில் சாட்சியாக இருக்கணும், சபையில் சாட்சியாக இருக்கணும், நம்ம சமூகத்தில் சாட்சியாக இருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நான் படிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. பரிசுத்த ஆவியான வரும்போது நடக்கிற அந்த அனுபவத்தை தான் அங்கே சொல்லியிருக்குது. நம்ம சாதாரண ஆலயங்களில் போனால் நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ணால் கையடிச்சு அநேகருக்கு அந்நிய பாஷையெல்லாம் தப்பு ஒன்றும் கிடையாது. பாஷையில் நிரம்பி வழிஞ்சங்க பேசுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இது முடிஞ்சு வெளியே போகிறது எல்லாம் போயிட்டு அப்புறம் எங்கே இருந்தோடனே தெரியாது, நம்ம எங்கே இருந்துட்டு வந்தோடனே தெரியாது. வீட்டில் போனால் பிள்ளைகள் ஒன்று கொண்டு பேசுகிறதில்ல. எல்லாம் பெரிய பெரிய வீடுகளில் இப்போ கட்டிக்கிறாங்கல்ல. பிள்ளை போய் முறி அடைச்சாங்க உள்ளே இருக்கான், அப்பா போய் ஒரு மூலையில் அடைச்சிருப்பார், அம்மா அடுக்கலையில் கிண்டிகிட்டு இருப்பாங்க, ஒன்றா சாப்பிட மாட்டாங்க, ஒன்றா பேச மாட்டாங்க. மக எப்போ அப்பா சாப்பிட்டாச்சா, அப்பா சாப்பிட்டு போயாச்சா, அவர் சாப்பிட்டான் அப்புறம் நான் வரேன். அண்ணா வந்தானா, சாப்பிட்டானா, போனானா, அதுக்கப்புறம் நான் வரேன். இங்கே என்ன கையடி, பாட்டு, ஜெபம், பயங்கரமான குதூகலம் எல்லாம் உண்டு. வீட்டுக்குள்ளே சாட்சி இல்லையம்மா. அற்புதம் எப்படி நடக்கும், அதிசயம் எப்படி நடக்கும்? ஒன்றும் நடக்காது. இங்கே பாடி இது காட்டில் பவுல் சொன்ன மாதிரி ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறவர் போல இருப்போம். ஆராதித்து செபித்து விடுதலையும் இறக்கவும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டால் நீ இருக்கிற வீட்டிலே சாட்சியாக இருக்க வேண்டும், வாடுகிற சமூகத்திலே சாட்சியாக இருக்க வேண்டும், ஆராதிக்கிற சபையிலும் சாட்சியாக இருக்க வேண்டும். நேற்றைக்கு ஒரு மரண வீட்டில் நான் போனேன். மரணம் நடந்து 4 நாளாயிட்டு. ஒரு 30 வயசான ஒரு பையன் இறந்துட்டான். என்கிட்ட சொன்னாங்க, நானே இப்போது அங்கே இருக்கிற பாஸ் வருவார், நடத்திட்டு போவார்னு சொன்னேன். அவர்கிட்ட சொல்லுங்கள். சரி, 2 நாளாக மனசில் என்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம சார்ஜ் அங்கே இருக்கிறோம், ஒரு நாளைக்கு இந்த வீட்டில் போய் பார்த்து ஜெபம் பண்ணணும்னு நான் போனேன். சாயங்காலம் நேற்றைக்கு தான் அங்கே ஜெபக்கூடம் நடந்திருக்கு. எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் எனக்கு போக முடியாது. சாயங்காலம் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் அங்கே அவங்கள அந்த ரிலேஷனாக 2-3 பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு யங் லேடி சொல்கிறா, அவள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறா போல இருக்குது, பேச்சு கேட்டவள மெடிக்கல் வேலையில். இன்னும் வார்டில் நான் 1 நாள் 2 நாள் 3 நாள் போய் பார்ப்பேன். அந்த வார்டுக்குள்ளே போயிட்டு வெளியே இறங்குனா இன்னைக்கு ஆட்கள் பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, பேச விருப்பம் வராது. ஆட்கள் அகங்காரத்தில் எதையெல்லாம் சொல்லுகிறார்கள், எதையெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இந்த வார்டில் இருக்கிற நோயாளிகளை போய் பார்த்து விட்டு வெளியே வந்தால் யாரிடத்திலும் ஒரு வார்த்தையும் கசந்து பேசக்கூடிய மனநிலை உருவாகாது என்று சொல்ல நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சாட்சி என்ன? இயேசுநாதர் நதானியேலை பார்த்து சொன்னார், நீ அத்தி மரத்தின் கீழே இருந்தபொழுது நான் உன்னை கண்டேன் என்று சொன்னார். பாலஸ்தீனில் அத்தி மரத்தின் சுவட்டில் எதற்கு இருப்பார் என்று சொன்னால், தனியாக இருப்பது வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரோடு தொடர்புடுவதற்காக தனியாக இருப்பார்கள். இயேசு நதானியேலை தூரத்தில் வர கண்டதும் என்னை எப்படி தெரியும் என்று கேட்பதற்கு முன்னாய் சொல்லுகிறார், நீ அத்தியின் சுவட்டில் இருந்தபொழுது நான் உன்னை கண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபோயை குறித்து ஆண்டவர் நல்ல சாட்சி சொன்னார். என்னை குறித்து உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்? பரிசுத்த ஆவியின் நிறைவை வல்லமையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற வீட்டிலே சாட்சியாக இருக்க வேண்டும், போகிற தெருவில் வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்திலும் சாட்சியாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொன்னார், பொதியாக கொண்டு வருவாங்க, நான் வாங்க மாட்டேன், நான் ஒன்றுமே வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம்.
நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நாம் வளர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். இன்றைக்கி மருத்துவத்துறையிலே வேலை செய்கிற மருத்துவர்களை பார்த்தால் எல்லாம் அதிகம் கிறிஸ்தவங்க தான் இருப்பாங்க. எந்தெந்த வகையிலே பணத்தை சுருட்டி சொந்தமாக்க வேண்டும் அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தலைமுறைகள் நிச்சயமாக பாதிக்கப்படும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. யாருக்கு சம்பாதிக்கிறார்கள் யாருக்கு கட்டுகிறாள் என்று தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு மகள் டாக்டராய் படித்து முடித்து பக்கத்தில் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தார். தாப்பனார் இருக்கும் பொழுது ஒரு நாள், அது யங் லேடி, வயதிலே குறைந்தவள் தான், எனக்கு தெரிந்த குடும்பம் தான். அப்போது ஒரு கவர் கொண்டு வந்து ஒரு ஆள் மகள்கிட்ட கொடுக்கறத இவருக்கு பார்த்தார். பார்த்ததும் கேட்டார், அது என்ன பிள்ளை? அது என்ன ஸ்தலத்தையும் இன்னைக்கு செக்கு கொண்டு வந்தது. எந்த ஆணு செக்கு? எதுக்காக செக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கு? ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதுவாங்கல்ல, எக்ஸ்ரேலாம் எழுதுவாங்கல்ல, இது அங்கே போ, அங்கேருந்து கமிஷனுங்க வருது, செக்காக வருது. உடனே தப்புன்னு சொன்னேன், 1 பைசா 1 ரூபா நீ வாங்கக்கூடாது. நீ செய்கிற வேலைக்கு உனக்கு சம்பளம் இருக்குது, நீ செய்கிற வேலைக்கு உனக்கு அரசாங்க சம்பளம் வருது, செக்கை திருப்பி கொடுத்துரு. அவன் யாருக்கும் கொடுக்கணும், 1 ரூபா நீ வாங்கக்கூடாது, 1 ரூபாயும் வாங்கக்கூடாது. உனக்கு தேவைக்கு நான் வேலை செய்து சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் பிரித்து தந்துருக்கிறேன், உங்களை படிக்க வச்சுருக்கிறேன், வேலை கிடச்சிருக்கு, அதில் ஊதியம் இருக்குது. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது, 1 பைசையும் வாங்கக்கூடாது, 1 செக்கு வாங்கக்கூடாது, திருப்பி கொடுத்து. நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம்? நம்ம வழியில் விழுந்து கிடந்தால் கூட ஒரு பொருளை எடுத்து எனக்கு கிடச்சிட்டுன்னு கொண்டு போவோம்ல. ஒருவேளை அறிஞ்சு அந்த ஆட்கள் வந்து கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆட்கள் குறைவாக இருக்குது. அதுக்கு 1000 கொஸ்டின் பண்ணுவோம், எப்படி கொடுக்குறேன்னு. அப்படி இல்லை, நமக்கு இல்லாத ஒருக்கள் நம்ம விரும்பக்கூடாது. நமக்கு தேவையானது கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அவர் காலம் தெற்றாதவர், நாள் தெற்றாதவர். நீ ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், ஆராதித்தால் அற்புதம் நடக்கும், நீ சாட்சியாய் வாழ்ந்தால் அதிசயம் நடக்கும் உடைய வாழ்க்கையில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் ஆகிட்டு 12 மணிக்கு சாப்பாடு பண்ணாரு. எப்படி பிரசங்கம் பண்ணலாமா? உங்களை கீழே உட்கார வச்சு நான் மேலே பேசுகிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் இருக்க முடியாது. அதெல்லாம் எழுப்பி விட்டேன். கிடைச்ச ஒரு காரியம் கூட சொன்னாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஐயா சொன்னாங்க, பக்கத்துல எல்லாம் டிராக்டர் கொடுக்கணும், இப்போ 3 ஊழியக்கார பிரவேசம் பண்ண போகிறாங்க, அவங்க போகாத வீடுகளெல்லாம் போகணும்னு சொன்னாங்க. நிச்சயமாக சொல்லணும். இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களை சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்திய சுவிசேஷ திருச்சபையின் தந்தை பேராயராயிருந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பேராயர் எஸ்ராஸ் அவர்களும் அவருடைய உயிர் மூச்சே சுவிசேஷத்தை சொல்லுவதுதான். கிராமங்களிலே காரிலே கடந்து போகும்பொழுது பலர் அவரோட பயணித்த ஆட்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நிறைய வீடுகள் இருக்கிற கிராமத்திலே அப்படி காரில் போனால் காரை அங்கே டக்குன்னு நிறுத்துவாராம். நிறுத்திட்டு கீழே இறங்கி நின்று கூட இருக்கிற ஆளுகளை இறக்கி கீழே விட்டுட்டு அங்கே நின்று ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவரே, இந்த கிராமத்தில் உம்முடைய சிலுவையை தாங்கின ஒரு ஆலயம் இங்கே வர வேண்டும். இந்த கிராமத்தில் சிலுவை உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆலயம் இங்கே வர வேண்டும். ஜெபித்து கடந்து போய்விடுவார். பின்னாலே அந்த கிராமத்தை குறித்து படித்து அங்கே ஒரு ஊழியக்காரனை அனுப்பி ஊழியத்தை ஆரம்பித்து சுவிசேஷத்தை சொல்லி இருட்டில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்து அவர்கள் கூடி ஆராதிப்பதற்காக சிறு சிறு ஆலயங்களை கட்டியிருக்கிறார்கள். அப்படிதான் இன்றைக்கு பெரிய ஆலயங்களாய் உயர்ந்திருக்கிறது. ஊழியத்தை செய்வதில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில்லை நம்ம எல்லாரும் கடமைப்பட்டோம். நம்ம சிலப்போ அநேகர் நினைக்கிற என்னன்னா, சபையில் கமிட்டி அங்கே இருப்பாங்க, அவங்க அதெல்லாம் செய்வாங்க, ஐயா பாஸ்டர் இருப்பார், அவர் அதை பார்த்துக்கிடுவார், எனக்கு அதில் ஒரு பங்கு இல்லை. நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே பங்கு. இந்த நல்ல செய்தியை அறியாத மக்களுக்கு அறிவிப்பதிலே நாம் எல்லாருக்கும் பங்கு. இயேசுநாதர் சொல்கிறார் சீடத்தில், நீங்கள் எல்லா இடத்துலையும் போங்க, பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், சபையிலே மக்களை கூட்டி வருத்துங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு சொல்லியிருக்கிறார்.
வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது நாகமான் எல்லாருக்கும் தெரியுங்களா? நாகமான் எந்த புஸ்தகத்தில் இருக்கு? எல்லாம் முழிக்கிறீங்களா? சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். ஆமாம், நீங்கள் சொல்ல வேண்டாம். இங்கே இருக்கிறவங்கள கேட்குறேன், எங்கே இருக்குது? 2 ராஜாக்கள். எத்தனாவது அதிகாரம்? 5. சரிதானா? ஏன்னா நீங்கள் விழித்திருந்து கவனிக்க பார்த்து கேட்குறேன். நாகமான் நல்ல ஆரோக்கியமுள்ள மனுஷன் தானே, நல்ல அழகுள்ளவன் தானே, அப்படி தானே? சரியாம்மா? ஆரோக்கியம் உள்ளவன் தான், அழகுள்ளவன் தான். அவர் இராணுவ தளபதி. எப்படி இராணுவ தளபதியாக இருந்தான்னு எனக்கு தெரியல. எனக்கு மனசில் அது இப்போவும் கேள்வியாக இருக்கு. ஏன்னா குஷ்டரோகி அரண்மனையில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவன் பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட வேண்டியது. ஆனால் நாகமான் அரசனுடைய அரண்மனையிலே கொட்டாரத்துக்குள்ளே இருந்திருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அழகுள்ளவன் தான், ஆரோக்கியம் உள்ளவன் தான், ஞானம் உள்ளவன் தான். எப்படி இருந்தான்? குஷ்டரோகியாக இருந்தான். குஷ்டரோகத்தோடு கூட இந்த உயர்வான பணியை நிறைவேற்றி கொண்டிருந்தான். நாகமானுடைய வீட்டில் இஸ்ரவேலிலிருந்து ஒரு சின்ன பெண்ணை அடிமை பெண்ணாய் பிடித்து கொண்டு வந்து வீட்டிலே வேலைக்கு வைத்திருந்தார்கள், அவருடைய துணைவி. அந்த சிறுமி நாகமுடைய மனைவிடத்திலே சொல்லுகிறாள், நம்முடைய எஜமானன் இஸ்ரவேலிலே எலிசா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவ்விடத்தில் போனால் இவர் குஷ்டரோகம் என்ன செய்யும்? நீங்கி போகும், சுகம் கிடைக்கும் என்று சொல்கிறார். நாகமுடைய மனைவி நாகமிடத்தில் சொன்னாள், சும்மா அடுத்த ராஜ்யத்தில் போக முடியாது. நாகம ராஜாவிடத்தில் போய் சொன்னான், சரி போயிட்டு வா, லெட்ரு கொடுத்தான். அப்போ இங்கேருந்து எலிசாவுக்கு கொடுக்குற கொஞ்சம் பொருட்கள்லாம் எடுத்து குதிரைலாம் யாத்திரை செய்து போயாச்சு. போய் எலிசா பார்த்துட்டு சொல்லார், இவன் நினச்சிட்டு போனாய், எலிசா கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணுவார், எனக்கு சுகம் கிடைக்கும். எலிசா சொன்னார், லகுவான காரியத்தை சொன்னார், நீ போய் யோர்தான் நதியில் 7 தரம் நினச்சிது முழுகி எழும்பு, உனக்கு சுகம் வரணும்னாரு. அப்போ எனக்கு மனசு இல்லை. நம்ம நாட்டில் எகிப்தில் இல்லாத நதியை அங்கே இருக்குது. வேலைக்கார சொன்னாங்க, ஐயா இதை விட கொஞ்சம் செலவுள்ளது கடினமான சொன்னாச்சு இருப்பீங்கல்ல, இது ரொம்ப சிம்பிள் அல்ல, ஜெபம் பண்ண ரொம்ப எளுப்பமான காரியம். நடக்கும்போது ஜெபிக்கலாம், படுக்கும்போது ஜெபிக்கலாம், கிச்சனில் வேலை செய்யும்போது ஜெபிக்கலாம், எந்த விவசாயம் பண்ணாலும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். யாரும் தடை பண்ண முடியாது, யாரிடத்திலும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஆளுடைய பர்மிஷனும் தேவையில்லை. அப்போது அவன் யோசிக்கிறான், சரி பணச்செலவுள்ள ஒன்று செய்தா சொன்னாலும் நம்ம செய்திருப்போம். யோர்தான் நதிக்கு போனால் 7 தரம் மொழிகி எழுந்தபோது அவனுடைய குஷ்டம் விடுவோன்னு நீங்கிட்டு நல்ல சுகதியாக திரும்பி வரான். காரணம் யார்? வீட்டில் வேலைக்கு நின்ற சின்ன அடிமை பெண். அவளாலே அவனுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது, அதை சொந்தமாக்க நான் சுகம் பெற்றேன். அப்புறம் என்ன தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையில் இருக்கிற சின்ன பிள்ளை, வாலிப தம்பி, தங்கச்சி, அண்ணம்மார், ஐயாமார் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். எனக்கு இயேசு இதை செய்தார், உனக்கு செய்வார். நான் இயேசுவால் தொடப்பட்டேன். ஐயா சொன்னாங்க, என்னுடைய மனைவியினால் நான் பிடிக்கப்பட்டேன், இயேசு அன்பை ருசித்து கொண்டேன் என்று சொன்னார். நீங்கள் ருசித்த அந்த அனுபவங்களை உங்களுக்கு தெரிந்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஒரு தப்பும் இல்லை. சில வேளை பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலம் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்யலாம். ஒரு பாவி மனம் திரும்புவது மூலம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். நீங்கள் அதற்கு வழிகாட்டிகளாக இருப்பீர்களானால் உங்கள் கிரீடத்திலே ஒரு முத்து சேர்க்கப்படும். நீதிக்கு உட்படுத்துகிற பணியை, இந்த சுவிசேஷ பணியை செய்ய நீங்கள் எல்லாரும் அழைக்கப்படுங்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீண்ட நேரம் நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். ஒன்றுண்ணா முதல்ல சொன்னேன், என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு சொன்னேன், எல்லாம் மறந்துட்டீங்களா? திறந்து விட்டேன், பறந்து போச்சு, அப்படிதானே? குருவி அடைச்சி போட்டுருவேன் கூட்டுக்குள்ள. அங்கே இருக்கான்னு போய் பார்த்தா வாசலை தெரியாமல் திறந்தா அதை என்ன செய்யும், சிறை அடித்து வெளியே போயிடும். இப்போ நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நான் பேசுகிறேன், என்னை பார்த்துட்டு இருக்கிறிய, பாட்டு பாடு சேர்ந்து பாடு பார்த்துட்டு இருக்கிற, கேட்டுருக்கிறிய. உள்ளே திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, எங்கே போச்சுட்டே தெரியல. ஏதாவது கலெக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது உள்ளே இருக்கான்னு கேட்க தான் நான் கேட்குறேன்.
நம்ம வாசித்த பிரசங்க வசனம் என்ன, அதையோ சொல்லுங்க பாப்போம். ரோமர் 8:28. தேங்க்யூ. அப்போ அதே அந்த வசனத்தை அடித்தளமாக வைத்து 2-3 காரியங்களை சொன்னேன், நிறைய உதாரணங்களை சொன்னேன். முதல்ல சொன்னா தப்பு சொன்னாலும் ஒன்றும் இல்லைம்மா சொல்லுங்க, எல்லா நன்மை. அதான் வசனம். அந்த வசனத்தை பேஸாக வச்சு உங்களுக்கு 2-3 காரியங்களை சொன்னேன். ஒன்று ஜெபம், ஆராதனை, சாட்சி. குட். செல்லாம் பதிச்சிருக்கிறீங்க. அடுத்து வரும்போது இதான் கேட்பேன். டேட் எழுதி வச்சுருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல இன்னது பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நான் எழுதி வச்சுருக்கிறேன். அடுத்து வரும்போது இதை கேட்பேன். அப்போ நிலையிலே வச்சுருக்கணும். இதை அசை போட்டுக்கொண்டே இருக்கணும். கடைசியில் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஜபத்தின் வல்லமை மிக பெரியது. இப்போ ஜார்க்கண்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஜெபராஜன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் போனார், மிஷனரி ஊழியம் செய்வதற்கு. ரொம்ப இளம் பருவத்தில், இளமையான வயசில் அவரும் துணைவியாரும் ஒரு சின்ன பையனை 3 பேரும் சேர்ந்து இயேசுவை அறிவிப்பதற்காய் அழைப்பை பெற்று இவர் குடும்பமாய் போனார். ஜார்க்கண்டில் அந்த காலத்தில் பெரிய பெரிய வீடெல்லாம் இல்லை, சின்ன தேய்ச்சிட்டு ஷெட்டு தான், சின்ன சின்ன ஓலை குடிசைகள். இவரும் போய் அந்த ஒரு குடிசையில் தங்கி கிராமங்களில் சென்று சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அங்கே பயங்கரமான எதிர்ப்பு வந்தது. ஊர் தலைவனிடத்தில் போய் இதை சொன்னார்கள். இப்படி ஒரு ஆள் புதுசாக இங்கே வந்திருக்கிறாரு, குடும்பமாக இன்னிடத்தில் தங்கி இருக்கிறாரு, இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, அந்த இயேசு நமக்கு வேண்டாம், அவரை இங்கேருந்து போக சொல்லுங்கள். ஊர் தலைவன் கூப்பிட்டு பேசலாம். இங்கே அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் இந்த மாறி போயிருங்க, நீங்கள் இங்கேருந்து விலகி போகிற நல்லதுன்னு சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னார், நான் இந்தியாவில் ஒரு குடிமகன், இந்தியாவில் எந்த மதத்தை பற்றி கொள்வதற்கும், எந்த மதத்தை பிரசித்தப்படுவதற்கும், எந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கும் ஒரு தடையும் இல்லை, சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கிறது. ஆக நான் இங்கே தங்கி இருப்பேன், நான் இங்கே பிரசங்கம் பண்ணுவேன் சொல்லிட்டு போயிட்டார். அவர் நிறைய மிரட்டல் வந்தது. வீட்டில் வந்து ஜெபித்து அப்படி போயிட்டு பிறகு பார்த்தாரு, நீ இந்த கிராமத்தில் வேண்டாம், இன்னொரு கிராமத்துக்கு போவோம். அங்கே தங்கிட்டு அவர் தனியாக சில பொருட்களை நடத்திட்டு இன்னொரு கிராமத்துக்கு போவார். போனால் 4 நாள் 5 நாள் தாண்டி தான் வருவார். இங்கே மனைவி பிள்ளையும் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி ஊழியத்தை செய்து கொண்டு வந்தபோது ஊர் தலைவனுக்கு இந்த செய்தி போயிட்டு, இந்த ஆள் வேறு கிராமத்துக்கு போகிறாரு. உடனடியாக அவன் என்ன செய்தான்னா, கொஞ்சம் ஆரோக்கியமுள்ள வாலிப தம்பிமாரெல்லாம் கூப்பிட்டு அவங்கள நிறைய மது கொடுத்து, ராத்திரியில் ஆயுதங்கள் எல்லாம் கையில் கொடுத்து, நீங்கள் போங்க, இன்ன இடத்துல இன்ன குடிசையில் ஒரு வாலிப பொண்ணு இருப்போம், அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அவளை என்ன வேணுனாலும் நீங்கள் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். மது போதையில் எல்லாரும் கையில் ஆயுதங்களோடு ஆத்திரமாக வராங்க. இந்த மிஷனரி அங்கே இல்லை, ஒரு வெளி கிராமத்துக்கு போயிருக்கிறார். வந்து இந்த குடலை சுற்றி கையில் ஆயுதங்களோடு வந்து நிற்கிறாள். இந்த குடலை தாக்குவதற்கு அந்த எங்களடி அந்த வாலிப சகோதரியை அவளை பலாத்காரம் செய்து சின்னாபின்னமாக்குவதற்காக வந்திருக்கிறார்கள். வந்து கூடி நிற்கிறார்கள். சுற்றிலும் அலைந்து நிற்கும் பொழுது அந்த சின்ன தம்பி அவர் சத்தம் கேட்டு எழுப்பி பார்த்தான். ஓலை குடிசையில் சின்ன விளக்கு தான் எரிஞ்சு கொண்டிருக்கு. அதை பார்த்து அங்கே சுற்றிலும் ஆட்கள் நிறைய நிற்கிறாங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நல்லா புரியல. தாயரை தட்டி எழுப்புறாங்க. அந்த சகோதரியும் பார்த்தாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கேயும் ஓட முடியாது, வெளியே போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி நடுங்கி குடிசைக்குள்ளே உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் வந்த ஆயுதங்களோடு வந்த வாலிபர்களுக்கு இந்த குடிசையை பிரித்து அழிப்பதற்கோ உள்ளே பிரவேசிக்கவும் முடியவில்லை. காரணம் என்ன சொன்னால், இந்த குடிசைக்கு 2 பக்கத்திலும் நெருப்பு தழல் எரிந்து கொண்டே இருக்கிறது. பூமியிலிருந்து மேலோங்கி நெருப்பு 2 தூணாக அப்படி எரிந்து கொண்டே இருக்கிறது. இவளை பக்கத்திலே வர முடியவில்லை. நேரம் விடியும் வரை நின்றார்கள். எல்லாரும் திரும்பி போய்விட்டார்கள். இவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, போய்விட்டார்கள். அடுத்த நாளிலே இந்த ஊழியக்காரர் வந்தார். வீட்டிலே சேர்ந்து வந்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது முந்த நாள் இரவில் வந்த சில வாலிப தம்பிமார் அங்கே வந்தார்கள். உங்களிடத்தில் நாங்கள் என்ன விஷயமாக இந்த வீட்டை சுற்றினோம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை,
இதற்குரிய ரகசியம் என்ன, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். அந்த நேரத்தில் இவர் பொறுமையாக அவளை உட்கார வைத்து இயேசுவை பற்றி அவளுக்கு சொல்லு, இந்த நல்ல செய்தி அவளுக்கு சொல்ல தொடங்கினார். சிலர் மனம் திரும்பினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஊர் தலைவன் வந்தான், அவரிடத்திலும் சொன்னார். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த ஊழியக்காரன் மூலமாய் அந்த கிராமத்திலே 7000 பேர் திருமுழுக்கு பெற்றார் என்று சொல்லப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் நான் முதலிலே சொன்னேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு, அவரை அண்டிக் கொள்ளுகிற மக்களுக்கு, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு இதுவாய் நடக்கும். அதை அவர் செய்வார். நீங்கள் அவரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்தால், அவரிடத்திலே ஜெபித்தால், அவரை ஆராதித்தால், அவருக்கென்று வாழ நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தால், அவருடைய வார்த்தையை சொல்ல நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால், வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும், குடும்பத்தில் நடக்கும், திருச்சபையில் நடக்கும். நீங்கள் வாழுகிற சமூகத்திலே மலர்ச்சி எழுச்சியை காண முடியும். அப்பேற்பட்ட நல்ல நாட்களை கண்டு வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பூமியிலே நல்ல சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய், ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ரொம்ப நேரம் இருக்கிறீங்க, ஒரு ஜனம் பாடி நிறுத்த போகிறோம். சென்ற நாளிலே சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். சென்ற நாளிலே சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். தந்தே எந்தனை வந்தேன் பாதமே என்றும் சொந்தமாய், போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய், ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.